கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளி அப்போ பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்தின் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் இணைந்திருங்கள். இந்த வருஷத்திலே தேவன் இம்மட்டும் நம்ம குடும்பத்தை பாதுகாத்திருக்கிறார். இந்த கடைசி காலம் என்பது துன்மார்க்கன் அதிகமா பெருகிற காலமா இருக்கு. பாவத்திலே வாழுகிற ஜனங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறாங்க. அக்கிரமத்திலேயும் பாவத்திலேயும் ஜனங்கள் செத்து கொண்டிருக்காங்க. பரிசுத்த வேதாந்தத்திலே சில வசனங்களை நாம் தியானிக்கும் போது நம்ம வாழ்க்கையிலே நம்ம தேவனுக்குள் இருக்கிறோமா என்பதை மாத்திரம் நாம் இரவு நேரத்திலே ஆராய்ந்து பார்த்தால் நலமா இருக்கும். ஏசாயா 47 அதிகாரம் 10, 11 ஆகிய வசனங்களிலே, உன் துன்மார்க்கத்திலே நீ திட நம்பிக்கையா இருந்து என்னை பார்க்கிறவர் ஒருவரும் இல்லை என்றாய். உன் ஞானமும் உன் அறிவுமே உன்னை கெடுத்தது. நான் தான், என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று உன் இருதயத்தில் எண்ணினாய். ஆகையால் தீங்கு உன்மேல் வரும், அது எங்கே இருந்து உதித்தது என்று நீ அறியாய். விக்கிரம் உன்மேல் வரும், நீ அதை நிவர்த்தியாக்க மாட்டாய். நீ அறியாதபடிக்கு சடுதியா உண்டாகும் பால் கடிப்பு உன்மேல் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, துன்மார்க்கத்திலே திட நம்பிக்கையா இருக்கிற ஜனங்களை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? என்னை பார்க்கிறவர் ஒருவரும் இல்லை என்றாய். துன்மார்க்கன் தேவனை தேடான் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ இரவு நேரத்திலே நம்மளுக்கு என்ன செய்தி அப்படின்னா, நீதிமான் வீட்டில தான் தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த கடைசி காலத்திலே எப்படினாலும் வாழலாம் சொல்லிட்டு துன்மார்க்கமான அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி இஷ்டம் போல வாழும்போது அதுல பல ஆபத்துகள் உள்ள வந்துருது. இந்த கடைசி காலத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போற ஜனங்கள் தான் அதிகமாயிட்டே வராங்க. யாரெல்லாம் இந்த இரவு நேரத்துல செய்தி கேட்கிறீங்களோ, எனக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியம் எப்படி இருக்கு, அதை மாத்திரம் நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எந்தெந்த குடும்பத்திலாம் இணைந்திருக்கிறீங்களோ, துன்மார்க்கருடைய வாழ்க்கையில எப்படி தேவன் ஆசீர்வதிப்பார். ஒரு பாவி மனம் திரும்பினால் அந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமா இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. நீதிமான்களின் ஜெபத்தையோ கர்த்தர் கேட்கிறார். துன்மார்க்கருடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் என்று வேதம் சொல்கிறது. அதனால இந்த இரவு நேரத்திலே ஒரு மனுஷன் துன்மார்க்கனா வாழ்றானா, அவனுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் ஆபத்து இருக்கு. உன் துன்மார்க்கத்திலே நீ திட நம்பிக்கையா இருந்து, சில குடும்பத்துல செய்யற ஃபுல்லா தப்பு, ஊழல், கொள்ளையடிக்கிறது, களவாங்கிறது, திருடுறது, அடுத்த குடும்பத்தை அழிக்கிறதுக்காக வேலை பார்க்கறது, இது எல்லாமே பிசாசு தான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பிசாசு ஒரு குடும்பத்துல இருக்கிறான் அப்படின்னாலே வசனத்தின்படி நம்ம பார்க்கும்போது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று அவன் வேற ஒன்றுக்கும் வரான். ஒரு குடும்பத்துல நஷ்டம் வருதா, தோல்வி வருதா, பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேனா இல்லையா? ஏன்னா இப்ப காலையில இருந்து ராத்திரி வரை எல்லாம் செல்போன் உலகமா போயிட்டு, நைட் ஆனா செல்போன்லயே படுத்து அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க. மனைவிட்ட பேச மாட்டாங்க, பெத்த தாயிட்ட பேச மாட்டாங்க, அப்பாட்ட பேச மாட்டாங்க, வீட்டுல அண்ணன் தங்கச்சி தம்பின்னு சொல்லி யார்கிட்ட இருப்பாங்க, அவங்கள்ட்ட எல்லாம் பேச மாட்டாங்க. இந்த கடைசி காலத்துல ஃப்ரெண்டு ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. இப்ப ஃப்ரெண்டு யாரு அப்படின்னா செல்போன் தான் ஃப்ரெண்டு. இப்ப அப்படிப்பட்ட காலமா ஆயிட்டு. கேட்டா செல்போன் நாங்க எதாவது பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாழ்ந்து முடிச்சிட்டாங்க. இப்ப அந்த அளவு போயிட்டு, இப்படிப்பட்ட காலத்துக்குள்ளே நம்ம போயிட்டு இருக்கும்போது, உன் துன்மார்க்கத்துல நீ திட நம்பிக்கையா இருந்து ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி வாழ்றானா, அந்த துன்மார்க்கத்துல திட நம்பிக்கையா இருக்கிறானா, என்னை பார்க்கிறவர்கள் ஒருவரும் இல்லை என்றாய். உன் ஞானமும் உன் அறிவுமே உன்னை கெடுத்தது. இந்த பூமியிலே உலக ஞானம் சொல்லி ஒண்ணு இருக்கு.
உலக அறிவுன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. எல்லாம் தெரியும் அப்படிம்பாங்க. ஆனா தேவன் மேல நம்பிக்கை இருக்காது. இயேசு கிறிஸ்துவ தேட மாட்டாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து சொல்லி யோசிக்க மாட்டாங்க. இருதயம் ஃபுல்லா கடினமா இருக்கும். பாவத்தினால் நிரம்பி இருக்கும். தீட்டான காரியம் இருதயத்துக்குள்ள இருக்கும். இருதயத்துக்குள்ளே பொல்லாத நினைவு இருக்கும். கர்த்தரை விட்டு தள்ளி போற அவிசுவாசமான காரியங்கள் இருக்கும். பேலியாளி மக்களா இருப்பாங்க. கர்த்தரை அறியாத ஜனங்களா இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பா ஆசீர்வாதம் இருக்கும்? நம்ம நார்மலா ஒரு பைபிளை தியானிக்கும் போது, ஒரு 2 வசனத்தை எடுத்து நம்ம தியானிக்கும் போது, துன்மார்க்கர் அப்படின்னாலே கர்த்தரை தேடான். ஒரு குடும்பத்திலே துன்மார்க்கனா வாழும்போது ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? இப்ப இந்த கடைசி காலத்திலே நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்தோம், அக்கிரமம் செய்தோம், துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று அறிக்கை பண்ணினால் மட்டும்தான் நம்ம ஜீவன் தப்பிக்கும். ஏன்னா இந்த கடைசி காலத்துல செல்போன்லயே நிறைய குடும்பம் அழிஞ்சிட்டு இருக்கு. நிறைய குடும்பம் அழிஞ்சிட்டு இருக்கு. அது வாலிப பிள்ளைகளா இருக்கலாம், வாலிப பையனா இருக்கலாம், குடும்ப தலைவியா இருக்கலாம், தலைவரா இருக்கலாம், முதியோரா இருக்கலாம், தகப்பன்மாரா இருக்கலாம். வேற எந்த நாட்டுக்குள்ள எந்த செய்தி நீங்க கேட்கறீங்களோ, நம்ம யோசித்து பார்க்கணும். பொய்யான மாயை பின்பற்றியவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். கிருபை இழந்து போயிட்டு இருக்கிறாங்க. உன் துன்மார்க்கத்துல நீ திட நம்பிக்கையா இருந்து, துன்மார்க்கத்துல திட நம்பிக்கையா இருக்கும் போது எப்படிப்பா ஆசீர்வாதம் இருக்கும்? ஒரு குடும்பத்துல பிரச்சனை எங்க ஆரம்பிக்கும் தெரிஞ்சாதானே மனம் திரும்புவாங்க. உன் துன்மார்க்கத்துல நீ திட நம்பிக்கையா இருந்து என்னை பார்க்கிறவர் ஒருவரும் இல்லை என்றாய். தேவன் பாப்பாரா பார்க்க மாட்டாரா? இப்ப நிறைய குடும்பத்துல இப்ப அப்படிதான் அலையுது. என்ன பண்ணாலும் யாருக்கும் தெரியாது. செல்போன்ல இஷ்டம் போல 4 மணி நேரம் 5 மணி நேரம் அப்படியே படுத்து அப்படியே மூழ்கிறது. அப்புறம் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமும் இருக்காது. எல்லாம் சாபத்துக்குள்ள இடப்பாங்க. என்ன காரணம்? துன்மார்க்கமான காரியமா இருக்கும். 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒண்ணு பைபிள் எடுத்து வாசிக்கணும், இல்ல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும், இல்லைன்னா ஸ்தோத்திர பலி செலுத்தணும், இல்லைன்னா குடும்பமா பேசிருக்கணும். எத்தனை காரியம் இருக்கு. வீட்டுல பெத்த தாயிட்ட பேச மாட்டாங்களாம், வேற யார்கிட்டயோ பல மணி நேரம் பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த வீட்டுல பிசாசம் கூடியிருக்கும். ஏன் அப்படியே சொல்லித்தரேன் அப்படின்னா, ஒரு பாவி மனம் திரும்பினா மட்டும்தான் பரலோகத்துக்குள்ள ஜெபம் போகும். இஷ்டம் போல துன்மார்க்கனா வாழ்ந்தால் உன்னை நான் அறியேன், அக்கிரமம் செய்யும் காரே என்னை விட்டு அகன்று போங்கள். ஒரே வார்த்தை. அதனால அந்த கடைசி காலத்துல துன்மார்க்கமான வாழ்க்கை, ஒருவேளை யாராவது இந்த செய்தியை நாங்க புதுசா கேட்கிறோம், எங்களோட வாழ்க்கையெல்லாம் துன்மார்க்கமான வாழ்க்கை தான் இருக்கு, இயேசு எங்களோட பாவத்தெல்லாம் மன்னிப்பார். மன்னிப்பார். ஒரு பாவி மனம் திரும்பினாதான் மன்னிப்பார். துன்மார்க்கத்துல திட நம்பிக்கையா இருந்தா அவன் அதுலயே தான் நம்பிக்கையா இருப்பான். இப்ப செய்தி என்ன அப்படின்னா, உன் துன்மார்க்கத்துல நீ திட நம்பிக்கையா இருந்து என்னை பார்க்கிறவர் ஒருவரும் இல்லை என்றாய். உன் ஞானமும் உன் அறிவுமே உன்னை கெடுத்தது. அப்போ ஒரு மனுஷன் கெட்டு போற காரணம் என்னன்னா, என்னை யாருமே பார்க்கல, எனக்கு அறிவு இருக்கு, எனக்கு ஞானம் இருக்கு, நான் எவ்வளவு படிச்சிருக்கேன், நான் எவ்வளவு போஸ்ட்ல இருக்கேன், எவ்வளவு சம்பளம் வாங்குறேன், எனக்கு எவ்வளவு தெரியும். இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்குள்ள, மிஞ்சி கூட ஒரு 10 வருஷம் இல்ல 20 வருஷத்துக்குள்ள நம்ம படிச்சிருப்போமா? கொஞ்சம் ஒரு டிகிரி, இல்ல ஒரு 2-3 டிகிரி, இல்ல ஒரு பெரிய போஸ்ட், இல்ல ஒரு பெரிய பதவி, அவ்வளவுதானே. ஆனால் வானத்தையும் பூமி உண்டாக்குன தேவன் ஒருத்தர் இருக்கிறதால அதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கணும். அவர் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப நைட் நேரத்துல கர்த்தரை குறித்து ஒரு மனுஷன் பயம் இருந்துச்சு அப்படின்னா அவன் மனம் திரும்பிடுவான். இல்ல பிரதர், நாங்க இஷ்டம் போலதான் வாழ்வோம் அப்படின்னா வேதம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. உன் துன்மார்க்கத்துல நீ திட நம்பிக்கையா இருந்து என்னை பார்க்கிறவர்கள் ஒருவரும் இல்லை என்றாய். உன் ஞானமும் உன் அறிவுமே உன்னை கெடுத்தது. நான் தான், என்னை தவிர ஒருவரும் இல்லை என்றாய். உன் இருதயத்தில் எண்ணினாய். நான் தான், என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று உன் இருதயத்தில் எண்ணினாய். உன் இருதயத்தில் எண்ணினாய் அப்படின்னா இது வெளியில தெரியாது, இது அவுட்புட் கிடையாது, இது இன்புட். நம்ம இருதயத்துக்குள்ள நம்ம என்ன யோசிக்கிறோமோ தேவன் அதை வெளிப்படுத்துவார்.
நான் தான், என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று உன் இருதயத்தில் எண்ணினாய். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல இருதயத்துக்குள்ள இப்படிதான் எண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு எல்லாம் தெரியும், என்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட செல்வம் இருக்கு, என்கிட்ட சகல செழிப்பு இருக்கு, எனக்கு ஆள் பலன் இருக்கு, எனக்கு உலகத்துல நிறைய பேர் தெரியும், கோடிக்கணக்கில் சொத்து கூட இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு முன்பாக ஒரு மனுஷன் நிக்கணும் அப்படின்னா நீதிமானுடைய ஜெபம் தான் கேட்கப்படும் சொல்லி போட்டிருக்கு. நீதிமானா வாழ்ந்துட்டு முழங்கால் போட்டா தேவன் உடனே ஜெபத்துக்கு பதில் தருவார். இல்லைன்னா துன்மார்க்கனா வாழ்வேன் அப்படின்னா வசனம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. அடுத்த வசனத்துல, ஆகையால் தீங்கு உன்மேல் வரும். ஒரு மனுஷன் துன்மார்க்கனா வாழ்றான் அப்படின்னா தீங்கு உன்மேல் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதனால இந்த செய்தி கடினமா இருக்கு அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா ஜனங்கள் கடினமா தான் இருக்கிறாங்க, வணங்க களத்துல ஜாதி தான் இருக்கிறாங்க, முறுமுறுக்கிறாங்க. ஒரு குடும்பத்தை தேவன் எந்த அளவுக்கு ஆசீர்வதிச்சாலும் எனக்கு இது இல்லை, அது இல்லை, அது இல்லை, இதுல சொல்லி ஒரே உட்கார்ந்து அழுக. 3 நேரம் சாப்பிடுறோமா, ட்ரெஸ் இருக்கா, ஒரு சின்ன வீட்டுல இருக்கிறோமா, எனக்கு இது போதும்பா, எனக்கு கொடுத்ததுக்கா ஸ்தோத்திரம்ப்பா, நான் உங்க பாதமுள்ள காத்து இருக்கிறேன்ப்பா, நன்றிப்பா, 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 ஸ்தோத்திரம்ப்பா, 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 என் குடும்பத்தை பத்திரமா வச்சிருக்கீங்க, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் போட்டுட்டே இருந்தாலே போதும். நம்ம தேவனை மகிமைப்படுத்திட்டு இருக்கோம். தேவனை மகிமைப்படுத்தினா கட்டுகளோட ஆசிரியப்பாரு, சமாதானம் தருவாரு, நம்ம வீட்டுக்குள்ள ஒரு வாசம் பண்ணுவார், நம்ம இதயத்துல வாசம் பண்ணுவார். எவ்வளவு கிஃப்ட் இருக்கு. முதல்ல போதும், எனக்கு இருக்கிறது போதும். இப்ப அப்படிப்பட்ட ஆள்லாம் பார்க்கவே முடியல. கர்த்தருடைய கிருபையினாலே ஆன்லைன் மூலியமா பேசுற தேவன் உயிர் பிச்சை போட்டிருக்காரு, அவ்வளவுதான். இன்னைக்கு பேசுற மனுஷன் நாளை காலைல உயிர் இருக்கணும், அது தேவனுடைய கிருபை. ஆகையால் தீங்கு உன்மேல் வரும், அது எங்கே இருந்து உதித்தது என்று நீ அறியாய். அது எங்கே இருந்து உதித்தது என்று நீ அறியாய். விக்கனம் உன்மேல் வரும், நீ அதை நிவர்த்தியாக்க மாட்டாய். நீ அறியாதபடிக்கு சடிதியா உண்டாகும் பால் கடிப்பு உன்மேல் வரும். இதெல்லாம் வரும் 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 சொல்லி எழுதப்பட்டு உன்மேல் வரும் அப்படி சொல்லி ஒரு 3 தடவை கிட்ட வரும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் நீதிமானா வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கிறோம். அதுக்குதான் இப்படிப்பட்ட வசந்த எடுத்து நம்ம தியானிக்கிறோம். ஏன்னா சில குடும்பத்துல பாவத்திலே அக்கிரமத்திலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க நினைப்பாங்க சும்மா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு போனா போதும், சும்மா ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணா போதும், கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, அம்மா வார்த்தையும் கேட்க மாட்டாங்க, அப்பா வார்த்தையும் கேட்க மாட்டாங்க. வீட்டுல மனைவி சொல்லுவா, வீட்டுல புருஷன் சொல்லுவாரு, எந்த வார்த்தையும் கீழ்ப்படிய மாட்டாங்க. அதுல இப்போ உள்ள அடுத்த தலைமுறையெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எந்த பேச்சுக்கு யாருக்குமே கேட்கறது கிடையாது. அவங்க பேசாம இஷ்டம் போல போவாங்க. அப்புறம் எங்கேயாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிரும், அப்புறம் வாழ்க்கையில தோல்வி, அப்புறம் கஷ்டம், அப்புறம் நிந்தைகள், அப்புறம் அவமானம், அப்புறம் உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பாங்க. காரணம் என்ன? சின்ன வயசுல இருந்து பெற்றோர் கீழ்ப்படிற சுபாவம்லாம் இல்ல. துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமா இருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கர்த்தர் கேட்கிறார். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதனால இறைவனிடத்தில் ஜெபிக்க போறோம். கேளுங்க, ஆசீர்வாதத்தை கேளுங்க, அபிஷேகத்தை கேளுங்க, நல்ல தூக்கம் வேண்டிய கேளுங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கண்கள் மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. எங்களுக்கு ஜீவனை தந்த ஜீவாதிபதியானவர், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இந்த நாள் முழு பாதுகாத்த கிருபைக்கு 1000 மடங்கு உமக்கு ஸ்தோத்திரம். இரவு நேரத்திலே உம்முடைய கரம் உங்க பிள்ளைகளை தொடரட்டும். பலவீனத்தோடு படுத்த படுக்கையிலே, சரீரத்துல பலவிதமான வியாதியோடு ஹாஸ்பிட்டல்ல எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல இருக்காங்களோ உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கிட்டாங்க. நைட் ஷிஃப்ட்ல வேலை பார்க்குறாங்க, நைட் நேரத்துல டியூட்டில இருக்காங்க, நைட் நேரத்துல டிராவலிங் இருக்காங்க. உங்க பிள்ளைகளுக்கு உங்களுடைய கரம் விசேஷமாக கூட இருக்கட்டும்பா. உங்களுடைய கிருபையை நிரப்புங்க. சகலமான பாதுகாப்பு தாங்க. பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழ வேண்டும். கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். யாரெல்லாம் நைட் நேரத்தை ஜெபிக்கிறாங்களோ எங்க வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கட்டும். உருவின பட்டயத்தோட தேவ தூதர்கள் முன்னும் பின்னுமா உலகி விட்டும். உங்களுடைய அக்கினினாலே அப்பா ஒவ்வொரு குடும்பத்தை மூடுங்கப்பா. எங்க வீட்டுக்குள்ளே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் எங்க இதயத்துக்குள்ள வாசம் பண்ணணும். எங்க வீட்டுக்குள்ள நீங்க இருக்கணும்ப்பா. உமக்கு தான்ப்பா முதலிடம். அந்த கிருபை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். நைட் நேரத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்க, தனி ஜெபம் பண்ண, குடும்ப ஜெபம் பண்ண, நன்றி செலுத்த கிருபை தாங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க, பலனிலை திறந்து ஆசிரியங்க. கற்பத்தில் நிகழ்ச்சி வீரம் கத்தர் மனம் இறங்க, மாசமா இருக்க கத்தர் ஆசிரியங்க.
டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. வாலிப பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். வாலிப வயசுல ஒன்று சிறு சீரன் நினை என்று வேதம் சொல்லியிருக்கு. கர்த்தரை விட்டு தள்ளி போற எல்லா காரியத்தையும் நீக்கி உங்க பிள்ளைகளை ஆசிரியங்க. படிக்கிற பிள்ளைகள், காலேஜ் படிக்கிற பிள்ளைகளோட தேவையெல்லாம் சந்திங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க இருக்கிற சூழ்நிலை எல்லாவற்றையுமே தேவனுக்கு தெரியும். எல்லாவற்றையும் மாற்றி உங்க பிள்ளைகளை பரிபூர்ணமா ஆசிரியங்க. அவங்க இருக்கிற இடத்துல வாழ்ந்து சுகித்து ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. நைட் நேரத்தில் தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலியமா யாரெல்லாம் செய்தி கேட்குறாங்களோ ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் தாங்குங்க. எல்லா உபத்திரத்திலும் மாற்றித்தாங்க. கடனில் கஷ்டப்படுகிற ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுங்க. தேவைகளை சந்திங்க. நாளைக்குள்ள காரியத்தை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க கரத்துல அப்படிங்க துதிகான மகிமெல்லாம் முருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, தண்ணி ஜெபம் பண்ணுங்க. எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்தவர்கள் 9363064189 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.